கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் எல்லாம் வாரத்திலே சனிக்கிழமைக்கு இன்று நாங்கள் கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம் இறை அரசை பற்றிய அந்த ஊமையினை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த இறை ஆட்சியினை ஒரு சிறு குழந்தைக்கு ஒப்பிட்டு இன்றைய நாளிலே அவர் யாராவது ஒரு நபர் அந்த இறை ராஜ்யத்துக்குள் செல்ல வேண்டுமானால் இந்த சிறு குழந்தையின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற நற்குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை அவர் சொல்கிறார். ஏன் இந்த சிறு குழந்தை அவர் தேவ ராஜ்யத்துக்கு உட்படுகிறார், இறை அரசுக்கு உட்படுகிறார்? காரணம், இந்த சிறு குழந்தை எப்போதும் தன்னுடைய மற்றவர்களே தங்கி வாழ்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார். விசேடமாக கள்ளம் கபடம் இல்லாமல் தாழ்ச்சி மனப்பான்மையை கொண்டு நற்குணங்களை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் வாழ்கின்ற காரணத்தினால் நாங்கள் அந்த குழந்தையிடம் காணப்படுகின்ற அந்த நற்குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் சொல்கிறாரா என்றால் நான் குழந்தையைப் போல மாற வேண்டும், அப்படி அல்ல. மாறாக குழந்தையிடம் காணப்படுகிற நற்குணங்கள் அதனை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் அதனை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இறைவனில் தங்கி வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி நாங்கள் அந்த இறைவனில் மாத்திரம் தங்கி வாழ்கின்ற பொழுது அவர் எங்களை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். படைப்பின் உன்னதமான படைப்பினை மனிதனை படைத்து மனிதன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சுதந்திரமாக ஆள வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே இதனை பின்பற்ற வேண்டும் என்பதனை இறைவன் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களை படைத்தவரை நாங்கள் மறந்துவிட்டு தாழ்ச்சி தன்மை இல்லாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஏளனம் செய்து கொண்டு வாழ்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எப்படி நாங்கள் இறை ராஜ்யத்துக்குள் நுழைவது? அப்படியானால் அந்த குழந்தையிடம் காணப்படுகின்ற நற்குணங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி கொண்டு இறைவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு வர வேண்டி நாங்கள் மன்றாடுவோம்.